இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைய முதல் வாசகத்தினுடைய மைய கருத்து அதுதான் அந்த வாசகத்தினுடைய உயிர் நாடி. அதான் சொல்லலாம். 16, 17 வாசிக்கிறேன் பாருங்க. தந்தையாம் கடவுள் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து, உங்க மனசுக்கு ஊக்கத்தை கொடுத்து, நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவாராக. நம்ம நேற்று இதே அந்த வாசகம் வாசிச்சோம், இதுக்கு முன்பது வாசிச்சோம். நம்ம இந்த தெசலோனிக்கா புத்தகம் எழுதப்பட்டதோட நோக்கமே தெசலோனிக்கா மக்கள் ரோமை கட்டுப்பாட்டில் இருந்த மக்கள். ரோமை அரசாங்க சட்டம் என்னன்னா, அந்த ரோமே ராஜா தான் கடவுள், அவனை தான் எல்லாரும் வணங்கணும். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் மத்தியிலே தூய பவுலடிகளார் இயேசுவை விதைக்கிறார், இறை வார்த்தையை விதைக்கிறார். அங்கே அறுவடையாகிறது. மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாங்க? கிறிஸ்தவர்களாக வருகிறார்கள். இது அங்க இருக்கின்ற யூதர்களுக்கு, அங்க இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. பெரிய கம்ப்ளைண்ட். வாசம் சொல்லாம கம்ப்ளைண்ட். யாசோன் அவரை பிடிச்சி, அதாவது பவுலுக்கு அடைக்கலம் தருகிற அடைக்கலம் தருகிற ஒரு நபர், அவரை பிடிச்சி கொடுமைப்படுத்துறானுங்க. எங்க பவுல் எங்க போனா சொல்லு. யாரெல்லாம் கிறிஸ்துவராக மாறினார்களோ அத்தனை பேரும் டார்ச்சர் பண்றாங்க. இப்படிப்பட்ட சூழல தான் இந்த தெசலோனிக்கா நூல் எழுதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நாம இன்னைக்கு 1 to 3 தான் வாசிக்கிறோம். நாம 2ஆம் அதிகாரத்தில் இன்னும் தொடர்ச்சி வாசிச்சா இன்னும் அதோட இன்னும் ஒரு ஆழம் புரியும். வாசிக்கிறேன் பாருங்க. 4ஆம் வசனம் பாருங்க பார்ப்போம். தெய்வம் என வழங்கப்படுவதையும், அதாவது நெறிகட்ட மனிதன் வெளிப்பட வேண்டும், அவன் அழிவுக்கு உரியவன். தெய்வம் என வழங்கப்படுவதையும் வழிபாட்டுக்குரிய அனைத்தையும் எதிர்த்து அவற்றுக்கு மேலாக தன்னை அவன் உயர்த்தி கொள்வான். யார்? அந்த ரோமை அரசன். தெய்வங்கள் நான் பெரிய தெய்வம், தன்னை உயர்த்திக்குவான். எனக்கு பாருங்க, அடுத்து பாருங்க பார்ப்போம். தன்னை அவன் உயர்த்தி கொள்வான், அதோடு கடவுளின் கோவிலில் அமர்ந்து கொண்டு தன்னை கடவுளாகவும் காட்டிக்கொள்வான். ரோமை அப்படிதான் இருந்துச்சு. ரோமையை யார் ஆட்சி செய்கிறார்களோ அவன் தான் சாமி. அப்பதான் அந்த மக்களுக்கு சொல்றாரு, உங்களை கொடுமைப்படுத்துறாங்களா, உங்களை சித்திரவதை பண்றாங்களா, உங்களை போட்டு கஷ்டத்துக்கு பீடுகிறாங்களா, கடவுள் உங்களுக்கு, உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கம் தருவாராக சொன்ன வாசகம். நம்ம 16, 17 பாருங்க பார்ப்போம். வாசகம் பாருங்க பார்ப்போம். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம் மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும், இயேசுவும் தந்தையாம் கடவுளும் அப்பாவும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து, உள்ளத்துல அந்த ஆண்டவருடைய பற்று உள்ளத்துல இருக்கணும், வெளியே தேடக்கூடாது. உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் நல்லதையே செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவாராக. எனவே சகோதரர்களே, நாம் நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் பக்கம் திருப்பணும். உடலை கிடையாது, உள்ளத்தை ஆண்டவர் பால் திருப்ப வேண்டும். நற்செய்தி பாருங்க பாப்போம். இன்னைக்கு நேத்தே போட்டு ஏசப்பா போட்டு வாட்டி வதைச்சாரு எல்லாரையுமே இல்லையா? பரிசை மறந்து வரைஞ்சிடலாம். இன்னும் அதை கண்டினியூ இன்னைக்கு.
அதோடைய தொடர்ச்சி இன்னைக்கு போயிட்டு இருக்குது 23 26 வரைக்கும் பாருங்க பார்ப்போம். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ கேடு. நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10ல் 1 பங்கை படைக்கிறீர்கள். ஆனா சின்ன சின்ன குட்டி 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 10ல் 1 பங்கு படைக்கிறீங்க. ஆனால் நம்ம நீங்க திருச்சட்டத்தின் முக்கிய போதனையான இல்லையா நீதி, இரக்கம், நம்பிக்கை, அன்பு, பாசம், நேர்மை இதெல்லாம் என்ன பண்றீங்க நீங்க கடைபிடிக்காமல் விட்டு விடுவீர்கள். தசமாக கொடுக்கணும், அது சட்டம் சரிதான். என்ன பண்றீங்க நீங்க அந்த சட்டத்தை கடைபிடிச்சிடுறீங்க. ஆனால் இதுதான் ஏன் முக்கியம். கடவுள் உங்களுக்கு காணிக்கை வாங்கிறதுக்காக கடவுள் பிச்சைக்காரரா கடவுள் உங்ககிட்ட வாங்கி தின்னணும். அவரு நம்ம வச்சுக்கிறதெல்லாம் ஆண்டவர் போட்ட பிச்சை. நமக்கு பழையப்பட்ட ஏசப்ப சொல்லுவாரு, யாவே ஆண்டவர் சொல்லுவாரு, நான் எகிப்திலிருந்து உங்களை கூட்டின்னு வந்தனே, எனக்கு என்ன காணி கொடுத்த? இப்ப நீ வச்சிருக்கிற அனைத்தும் நான் உனக்கு கொடுத்தேன் யாவே இறைவன் சொல்லுவார். அவருக்கே நீ சோம்பையும் புதினாவையும் பிச்சையா போட்டுட்டு உன் வாழ்க்கை தருதலையா வாழ்ந்தா என்ன புண்ணியம்? என்ன புண்ணியம்? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அடுத்த பாருங்க பார்ப்போம். நீதி, இரக்கம், நம்பிக்கை அவரை கடைபிடிக்காம விட்டுறீங்க. இவற்றை கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டும். பாருங்க பார்ப்போம். குருட்டு வழிகாட்டுகளே, நீங்கள் பருகும் பொழுது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள். எப்படி? நீங்க ஒரு ஏதாவது பிடிக்கும் பொழுது ஒரு தூசி துருப்பு, ஐயோ தீட்டு தீட்டு தூசி துருப்பு என்ன பண்றீங்க? குட்டி 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 விஷயங்கள்லாம் அவ்வளவோ உன்னிப்பா கவனிச்சு அதான் தள்ளி விட்டுறீங்க. சந்தோஷம்தான். ஆனால் கீழே பாருங்க பார்ப்போம். ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். சின்ன சின்ன தூசி திரும்பலாம் அப்படியே தப்பு தீட்டு, இது கஷ்டம், இது இப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டுறீங்க. ஓகே. ஆனால் ஒட்டகத்தையே விழுங்கி மலையை முழுங்கி என்ன பண்றீங்க? ஏப்பம் விடுறீங்களே, இது எப்படி சரி என்று எசப்பா கேள்வி இருக்கிறார். தெசலோனிக்கேயர்ல உள்ளம் உறுதிப்பட வேண்டும். உள்ளம் நல்லதை பேசணும், உள்ளம் நல்லதை செய்யணும். வெளி சடங்கு ஆச்சாரங்கள்லாம் ஒன்றுக்கும் உதவாது. யோவான் 6 சொல்லுவார், ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. இந்த உடம்பால் செய்கிற காரியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. ஆண்டுடைய வார்த்தை கடைபிடித்து வாழ்வதுதான் நேரிய வாழ்க்கை. இன்னும் பாருங்க பார்ப்போம். வெளிவேடக்காரரே, நீங்க என்ன பண்றீங்க? கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்திலே தூய்மையாக்குகிறீர்கள். ஏசப்போடைய வார்த்தையை பாருங்க. நீங்கள் உங்கள் தட்டையும் கிண்ணத்தையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குறீங்க. ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருளாலும் இல்லையா தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். வெளியே சுத்தம் பண்ணிக்கிறேன், நீ வெளியே வெள்ளையாடை போட்டு அப்படியே அப்படியே பகட்ட வந்து நிற்கிறியே, உனக்கு உள்ள இருக்கிற அழுக்கும் சாக்கடையும் குப்பையும் எல்லாத்தையும் சுமந்து திரியிறியே, இதுவா ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை? இதுவா ஏசப்பாக்காத வாழ்க்கை? ஏசப்பா கேள்வி கேட்கற பாருங்க. வெளி சடங்கு என்ன பண்ற? தட்டை சுத்தமா கைவிட்டு சாப்பிடணும், அது சடங்கு. சுத்தமான பொருள் சாப்பிடணும். சரி, உள்ள குப்பை கிடக்குது. வெளியே என்ன பண்ணாத? சுத்தமான அவசியம் கிடையாது. உள்ளே சுத்தம் செய்யணும். இன்னும் கீழே பாருங்க பாப்போம். நிரப்புறீங்க. பரிசேயரே, முதலில் கிண்ணத்தை உட்புறத்தில் தூய்மைப்படுத்துங்கள், அப்பொழுது வெளிப்புறமும் தூய்மையா இருக்கும். உள்ள இருக்கிற அழுக்கு முதல்ல கழுவி தூக்கி வெளியே போடுங்க, அப்பொழுது வெளியே சுத்தமா இருக்கும். இன்னும் கீழே பாருங்க பாப்போம். பாருங்க பார்ப்போம். வெளிவேடக்காரரே, நீங்கள் அதுக்கு நாளைக்கு வாசிப்பு நினைக்கிறேன் பாப்பா. ஜஸ்ட் ஒரு வாசிச்சுட்டு விடுவோம் நம்ம. நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பானவர்கள். அது என்ன வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள்?
ஏசப்பா ஏன் அந்த கல்லறைக்கு எதுக்கு இந்த பரிசேயர் உதாரணமா சொல்றாரு? இந்த பரிசேயர்களுக்கும் கல்லறைக்கு என்ன, அந்த அந்த வெள்ளையர்கள் கல்லறை அப்படின்னா என்ன? அதுக்கு மிகப்பெரிய கதையே உண்டு. சகோதரர்களே, அந்த காலத்துல புதிய பிணங்களை இந்த கல்லறைக்குள்ள வைப்பாங்க. அப்படி அந்த புதிய பிணங்களை உள்ள வைக்கும் பொழுது அது அழுக ஆரம்பிக்கும். அது சொல்ல முடியாது, போன நாத்தம் இல்லையா, அந்த அளவுக்கு பயங்கர நாத்தம் அடிக்கும். அது துர்நாற்றம் வீசும், கிட்ட யாரும் போக முடியாது. அப்போ அது புதிய பிணம் வைக்கப்பட்டிருக்கிற கல்லறை, அங்க யாரும் போகாதீங்க அப்படின்னு பிறருக்கு அறிவுறுத்த அந்த கல்லறையில வெள்ளை சாயம் பெயிண்ட் அடிச்சு விடுவாங்க, வெள்ளை அடிச்சு விட்டுருவாங்க. அப்ப இடையந்து பார்த்தாலும் தெரியும், அந்த கல்லறை வெள்ளை வர்ணம் பூசிக்குதுடா, அப்போ அது புது போனோம், அங்க கிட்ட போகக்கூடாதா, இப்படி போடா, ஒதுங்கி போவாங்க. கல்லறை வெளிப்புறத்தில் வெள்ளையாக இருக்கிறது, கல்லறைக்குள்ளே அழுகி போன நாற்றம் எடுத்த உள்ள அழுகுகள் தான் உள்ள கிடக்குது. அதை போலத்தான நீங்களும் பரிசேயரே, மரணம் அறிஞரே, அதை போலத்தான் நீங்களும். நீங்கள் வெளிப்புறத்தை தூய்மையாக்குகிறீர்களே ஒழிய உங்கள் உட்புறத்தை குப்பையால் அழுகி போன மாதிரி வச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய போறீங்க என்று ஏசப்பா இங்க சொல்லுகிறார். லூக்கா 11ஆம் அதிகாரம் பாருங்க பார்ப்போம். மூதாதையர் மரபு டாபிக்ல பாருங்க பார்ப்போம். நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குறீங்க, ஆனால் உள்ள என்ன பண்றீங்க? நீங்க தீமைகளால் நிறைத்துக் கொள்கிறீர்கள். பாருங்க பாப்பா, அறிவெளிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார். லூக்கா 11:40 பாருங்க பார்ப்போம். அது கீழே, உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையா இருக்கும். உள்ள இருக்கிறது நீ நல்லத நிரப்பு, அன்பால் நிரப்பு, பாசத்தால் நிரப்பு. அந்த பாசத்தை உள்ள இருக்கிற அந்த எல்லாருக்கும் கொடு, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடு. அதுதான் என் வாழ்க்கை. நாங்கள் வெளியே பாருங்க, எல்லாம் சட்டப்படி செய்கிறோம், சட்டத்தை கடைபிடிக்கிறோம், திருச்சட்டத்தை வலுவா பார்த்துக்கிறது தான் என்ன புண்ணியம். உள்ள சாக்கடைக்குது, என்ன பண்ணுவ நீ? அப்ப திருக்குறள் ஒன்று உண்டு. திருக்குறள் 79 வாசிக்கலாம் பாருங்க பாப்பீங்க. திருக்குறள். புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பிலார்க்கு. உள்ளத்துள் அன்பு இல்லாதவர் வெளிப்புற தோற்றத்தில் நிறைந்து மிடுக்காக பகட்டாக இருந்து என்ன பயனியா? என்ன பயன்? பிறருக்கு அதனால என்ன விலையை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அன்போ பாசமோ நல்லதோ ஒரு தர்ம காரியமோ ஒரு இனிய ஒரு நல்ல பேசுகின்ற பண்போ இதெல்லாம் உன் மனசுல இல்லாம வெளியே மட்டும் மிடிக்கும் தெரிஞ்சு என்ன புண்ணியம்? யாருக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் கிடையாது. திருக்குறள் சொல்லுது பாருங்க இன்னைக்கு. எனவே நாம் வெளிப்புற தூய்மையை விரும்புகிறோமா, உள்புறத்தை விரும்புகிறோமா? நாம் சிந்திச்சு பார்க்கணும். நாம திருப்பாடல் 51:6 நான் சொல்ல தெரியுங்களா? வாசிக்கலாமா? பாருங்க பார்ப்போம். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோட என் அன்னை என்னை கருத்தாங்கினால், இதோ நீர் விரும்புவதோ உள்ளத்து உண்மையே. நீ விரும்புறது எது? உள்ளத்துல அன்பு, உள்ளத்துல நீதி, அதான் நீங்க விரும்புறீங்க. நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு அழைக்கின்றார், நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். பாடலையா? உள்ளத்துல தூய்மை இருக்குதா, இயேசுவை கூப்பிடுவாரு. இல்லை என்றால் ஒருபோதும் இயேசப்பா நாட்டிலும் போக முடியாது. நம்ம போக முடியுமா? நடக்காது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லைன்னு தான் சொல்லணும். இன்னொரு 10 வாசிக்கலாமா? நாம கலாத்தியர் 5:6 வாசிக்கலாமா? பாருங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வோர் விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் எப்பயனும் கிடையாது.
யூதராய் பிறந்தவர்கள் விருஸ்தானம் செஞ்சுக்கணும். அப்பதான் அவங்க கடவுளுடைய பிள்ளைன்னு அது ஒரு சடங்கு முறை. அது இயேசு கிறிஸ்துவோட இணைந்த நிலையில் நீ விருஸ்தானம் செஞ்சா என்ன, செய்யாட்டி என்ன, இந்த சட்டம் ஒண்ணுக்கும் உதவாது. வைக்கிற பாருங்க பார்ப்போம். அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே ஆண்டவருக்கு விருப்பமானது. அவருடைய வார்த்தைகள் நம்ம எவ்வளவு ஆழம் பாருங்க. சட்டம் தேவையில்லையா, சட்டத்தை குப்பையில போடு. அன்பின் வழியாக நீ செய்யும் நல்ல காரியங்கள், ஆண்டவன் வச்சிருக்கிற நம்பிக்கை, அதுதான் என் முக்கியம். அது போதும். சட்டத்தை தூக்கி என்ன பண்ண, தூக்கி குப்பையில. யூதர்கள் பண்ணுவாங்களாம், ஒரு சட்டம் வச்சிருப்பாங்க. எவ்வளவு சட்டங்கள் தெரியுங்களா உங்களுக்கு? அம்மா சட்டம் இருக்குமா, எப்படின்னா இதை செய்யணும் அப்படின்னு 613 சட்டம் இருக்குமா அவங்க கிட்ட. இதை மொத்தம் சட்டம் 613. அவங்க சட்டம் 613 தோரா நூல்கள், நான் சட்ட நூல்கள் இருக்குமா. அதில் பாசிட்டிவ் சட்டங்கள், இதை செய்யணும் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்குமா 365 இருக்குமா. அப்போ என்ன அர்த்தம், வருஷம் ஃபுல்லாக 365 நாளும் ஒரு நாளைக்கு ஒரு கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கணும். சட்டம் தான் வாழ்க்கை. இதை செய்யக்கூடாது அப்படி என்ன பண்ணுமா 248 சட்டங்கள் இருக்குமா. அது எப்படின்னா அவங்க நம்பிக்கை பிரகாரம், அவங்க மனுஷன் உடம்புல என்ன பண்ணுமா 248 உறுப்புகள் இருக்குது அப்படின்னு இஸ்ரேல் மக்களுடைய நம்பிக்கை. அப்போ ஒவ்வொரு அவயத்திற்கும் ஒரு கட்டளை உண்டு. இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் என்று இந்த உடல் அவயங்களுக்கெல்லாம் ஒரு ரூல் போட்டு வச்சிருப்பாங்களாம் அவங்க யூத சட்டங்கள். அப்படித்தான் அவங்க வாழ்வாங்களாம். இதைத்தான் பவுல் சாடுகிறார். இந்த சட்டங்கள்லாம் எதுக்குயா? அன்பு கொண்டிரு, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சிரு, அதுவே போதும், அதுவே போதும் என்று பவுல் இங்கே சொல்கிறார். சகோதரர்களே, இதைத்தான் ஏசப்பாவும் சொல்றாரு. என்ன பண்றீங்க, கொசுவை வடிகட்டி இது தப்புன்னு தூக்கி போட்டுட்டு ஒட்டகத்தையே முழுங்கி ஏப்பம் விடுறீங்களே பாவிகளா. என்னங்க விசுவாசம் இது? இது என்ன விசுவாசம் இது? தட்டை வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணி கழுவுறீங்க, அதனால உள்ள நீங்கள் பிணங்க அழுகிய பணம் இருக்கிற நாத்தை உள்ள வச்சுட்டு இருக்கீங்க. என்ன வாழ்க்கை இது? சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர சகோதரர்கள். நாம எபிரேயர் 13:16 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கோம். எபிரேயர் திருமுகத்தில் வாசிக்கிறேன் பாருங்களேன். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். நல்லது செய்யுங்க, மக்களோட அன்பா பகிர்ந்து இருக்கிறத பகிர்ந்து வாழுங்க. இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. சகோதர சகோதரிகளை, என்ன வார்த்தை பாருங்க பைபிள்ல. நன்மை செய்யுங்க, 4 பேருக்கு பகிர்ந்து வாழுங்க, இதுதான் கடவுளுக்கு உகந்த பலி. ஓசை 6:6 பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். உன் பலி எனக்கு வேணாம், உன் சட்டம் எனக்கு வேணாம், உன் சம்பிரதாயம் எனக்கு வேண்டாம் இல்லையா, உன் வெளி வேஷம் எனக்கு வேண்டாம், தேவை கிடையாது. உன் வெளி வேஷமே எனக்கு அவசியமே கிடையாது இல்லையா. அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே பாட்டு பாடுறோம் இல்லையா. எங்கே அன்பும் பாசமும் இரக்கம் நீதி கடவுள் நம்பிக்கை எங்க இருக்குதோ அங்குதான் ஆண்டவர் வாசம் செய்வார். நீ சடங்கெல்லாம் செஞ்சு என்ன கடவுள் உன்னை கொஞ்சம் மாட்ட நினைக்காதீங்க. நீங்க என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூறவெல்லாம் விண்ணகத்தில் நுழையவே முடியாது. மாறாக இல்லையா, என் பொருட்டு ஒரு 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 ஏழைக்கு 1 கிலோ தண்ணி, பச்சை தண்ணி கொடுத்து பார்ப்போம், நீ தான் பேரு பெற்ற சொல்ற வார்த்தை. பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது, நான் நிறைவு செய்கிறேன். நான் டிரைவர் ஓட்டுநர் வேதியராக இருந்து இப்போ நான் ஓய்வு பெற்று வெளியே வந்துட்டேன். இப்போ நான் ஓட்டுநராக பணி செய்கிறேன். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நான் நிறைய டைம் காரில் உட்காந்து பதிவு போடுவேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நான் ஒரு நாள் வேளாங்கண்ணி ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வச்சுங்களேன், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி
ஒரு எங்கள் ஊர்லேருந்து தான், பாண்டிச்சேரியிலேருந்து தான் ஒரு வேளாங்கண்ணிக்கு ஒரு குரூப் பண்ணி ஏறிச்சிங்க. நான் ஒரு சுராஜி மஸ்தா சின்ன ஒரு வேன் இல்லையா, அதை நான் ஓட்டிகிட்டு போகிறதா பிளானு. வண்டி கொண்டு நிறுத்திட்டேன், எல்லா கெஸ்ட்டும் ஏறுறாங்க. நான் வண்டியில் என்ன பண்ணுறேன், எல்லாம் கிளாஸ் திறந்து விட்டு இல்லை எல்லாம் பேசஞ்சர் ஏற்றிட்டு இருக்காங்க. எல்லாரையும் நான் பேசஞ்சரை வண்டியில் ஏற்றிட்டு இருக்கேன் நான். அப்போது அந்த டைமில் ஒரு குரூப் வந்துச்சு. பெரிய ஒரு சாக்கு பை கொண்டு வந்தாங்க. அந்த சாக்கு பை நிறைய மதுபான பாட்டில்கள், குட்டி குட்டியாக குட்டி நிறைய பாட்டில். அதில் ட்ரம்ஸ் அடிக்கிற மோளம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிரிச்சுட்டு அதில் கொட்டி வச்சு அது மேலே அப்படியே ட்ரம்ஸ் மாதிரியே பேக் பண்ணி மூடி வண்டி மேலே வச்சு கட்டுறாங்க. ஆனால் வெளியே பார்க்கும் பொழுது ஜோமாலாம் தான், கழுத்தில் காவி உடை உடுத்தி கொண்டு, காவி துண்டு தான், காலை செருப்பு கிடையாது. எவ்வளோ பக்திமயமாக நினைக்கிறீங்க நீங்கள்? அதுக்கப்புறம் வண்டியில் எங்கெங்கெல்லாம் மதுபான பாட்டில் வைக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் வைக்கிறாங்க என் மனுஷன். நான் என் ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஐயா இந்த மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு தெரியாது எனக்கு. ஏன்னா வயிறு செக்அப் பண்ணுவாங்களே, போலீஸ்லாம் மாட்டோம், என்ன ஆகுறது? நான் சொன்னாங்க, எப்பா நீ எதுவும் கேட்டுக்காத, நீ போ, மாட்டினா அவனுக்கு காட்டி விடு அப்படின்ட்டு அவரு. எங்கெங்கெல்லாம் வாகனத்தில் வண்டியில் வைக்கும் அங்கங்கெல்லாம் மறைச்சி வச்சு கொடியில் போயிட்டு கொடியை பார்த்துட்டு பூசை மாலையை கட்டினது தான். அத்தனை பேரும் வண்டியில் நிற்க முடியல அவனுங்களால, அவ்வளோ குடி. என்ன ஆட்டம் பாட்டம் கூத்து! இது கதையில சகோதரர் நான் கண்ணார பார்த்தது. இப்படிப்பட்டவர்கள் மாலை போட்டு வெளி சடங்கு ஆச்சாரங்களுக்கு கடவுளை இதை நம்பி இதெல்லாம் பார்த்து மகிழ்வாரா? யோசிச்சு பார்க்கணும் சகோதரர்களே. நான் சொல்றது எவ்வளவு நான் மன வழியோட சொல்லுவேன், நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இப்படி உள்ளத்துல ஒரு குடி வெறிய வைத்துக்கொண்டு எப்படி நீ மாதமாக்கும், நீ போயிட்டு நீ விரதம் இருந்து எப்படி நீ செய்யறீங்க? இது இன்னொரு இது ஒரு இதை சொல்ல சடங்கு ஒரு சம்பிரதாயம் செஞ்சு முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு முறை நான் என்ன பண்ணேன், நான் கேட்ட வேதியருக்கு படித்த பிறகு நான் கொஞ்சம் கால பிறகு என்ன பண்ணேன், வேளாங்கண்ணியில் ஒரு மரியாலஜி பற்றின ஒரு கருத்தரங்கு நடந்துச்சு அங்கே. ஃபார் செபாஸ்டின் அவங்க தான் அங்கே அந்த மரியல் கருத்தரங்குக்கு அந்த முறை கொடுக்க அங்கே பார்த்துருந்தாங்க. அவர் மரியாலஜி படித்த ஒரு முனைவர் அவர். நாங்கள் போயிருக்கோம். அப்படி போயிருக்கின்ற பொழுது எனக்கு ஓய்வு டைம் கொடுப்பாங்க இல்லையா, எப்பவுமே டாக் பண்ணிட்டு மதிய இடைவேளை. அப்போ நான் வெளியே வரேன், நான் ஜஸ்ட் அந்த வாக் எங்கன்னா பழைய வேளாங்கண்ணிக்கும் அந்த புதிய வேளாங்கண்ணி அம்மா கோயிலுக்கும் பழைய வேளாங்கண்ணி இந்த மாதா குளத்துக்கும் ஒரு பாதை இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் போனீங்கன்னா. அந்த பாதையில் என்ன பண்ணுவாங்க, அங்கே நான் ஜஸ்ட் வாக் நடந்து போயிட்டுருக்கேன். அங்கே மாதா அந்த சிறுபா ஸ்தலம்லாம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் ஜாம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். அப்போது ஒரு சிறு குழந்தை, மிஞ்சி போன அந்த குழந்தைக்கு 5 வயசுக்குள்ளே தான் இருக்கும். 5 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தையை அவங்க அம்மா முட்டி போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே? அந்த புதிய ஆலயத்திலிருந்து மாதா குளம் வரை முட்டி மணல் இருக்கும். மதிய வேலை, எவ்வளோ மண் சுடுன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தையை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பிள்ளை துடிக்குது. அந்த குழந்தை, அது பெண் குழந்தை ஆண் குழந்தை நினைவில்லை எனக்கு. ஒரு குழந்தை, அந்த குழந்தை துடிக்குது. அப்படி முட்டிலாம் ரத்தம், மண்ணு தேய்ச்சி சேர்த்து அந்த முட்டிலாம் ரத்தம் அப்படியே அப்படி வருது. அந்த பிள்ளை என்ன பண்ணுது, அவங்க அம்மாவுடைய சேலையை பிடிச்சி எழுந்திருக்குது, வலிக்குதுமான்னு எழுந்திருக்குது. அந்த அம்மா அந்த பிள்ளைய அடிச்சாங்க பாருங்க, அடி தலையில பலார்னு வச்சு போ அட. சோர்களே, நானும் கோயிலுக்கு போகிறோம், திருப்பள்ளி ஒப்பு கொடுக்குறோம், திருப்பள்ளியில் பங்கெடுக்கிறோம், திருப்பள்ளியில் பங்கெடுக்கிறோம், வணங்குறோம், எல்லாம் நம்ம திரியாத்திரலாம் போகிறோம். உண்மையாகவே சொல்லுங்களேன், இந்த வேண்டுதல், இந்த சடங்கு மாதாமாவுக்கோ அவங்களுடைய கையில் வச்சுக்கிற குழந்தை இயேசு அவங்களுக்கு இது ஏற்படையதாக இருக்குமா? யோசிச்சு பார்க்குறோம். நீங்கள் நான் ஒரு முற்போக்குவாதி கிடையாது. நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்க. நடந்த நிகழ்ச்சி ஐயாது, நான் கண்ணால் பார்த்தது. இன்னொரு முறை போயிருக்கிறேன் கோயிலுக்கு. ஒரு
ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு ஒரு ஆண், ஒரு நல்லா தட்டகாத்திரமா இருக்காரு, நல்லா பயங்கர நல்லா இருக்காரு. புதிய ஆலயத்திலிருந்து மாதா கோயில் வரைக்கும் முட்டி போட்டு தேய்ச்சிட்டு போறாரு. முட்டியில் இருக்கிற இந்த தோல் வயந்து அப்படியே தொங்குதுங்க, அப்படியே இந்த தோல்லாம் தொங்குது அப்படியே. அவரால் முட்டி போட்டு நவரவே முடியல. கத்திக்கிட்டு அழுதுகிட்டு மாதாவே மாதாவேன்னு கத்திக்கிட்டு அப்படியே உருண்டு போறாரு. அவரால் முட்டி போட்டு நடக்க முடியல, உருண்டு போறாருங்க ஐயா. மாதா குளத்தை நோக்கி உருண்டு போறாரு. நான் ஆன்மீகத்திற்கு எதிரி கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை, சடங்கு ஆச்சாரங்களை அன்னை மரியாளோ ஏசப்பாவோ விரும்புவாங்களா? நம்ம தான் யோசிக்கணும். நம்ம நினைக்கிறோம் நாம பரிசெயர் மாதிரி சதுசெயர் மாதிரி மரல நாங்கள் தீமையை எங்கள் மனசில் வச்சு இல்லையே. நாங்கள் இப்படி சடங்கு இந்த மாதிரி தான் நாங்கள் சடங்குலாம் வைக்கிறோம். என்ன ஐயா? இதற்கு பதிலாக உன் மனசில் அன்பு வச்சுப்பார், உன் குடும்பத்தில் அப்புறம் அன்பாக பேசிப்பார், அன்பாக பழகிப்பார். உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் 4 தர்மம் வந்தால் ஒரு 10 ரூபா இந்த சாப்பிட உதவி செய்துப்பார். இதை போல அன்பின் காரியங்களாக ஆண்டவர் பள்ளி செலுத்தி பாருங்க நீங்க. அதுதான் ஆண்டவருக்கு ஏற்ற பள்ளி. இன்னொரு வரி வாசிக்கிறேன் பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் திருவசனம். சாரி, மன்னிக்கிறேன், 9 அல்ல, 18ஆம் திருவசனம். நீங்கள் தூய ஆவியால் வழி நடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். உண்மையாகவே உங்கள் உள்ளத்திலே தூய ஆவியானவர் வாசம் செய்து உங்களை வழிநடத்தினால் நீங்கள் எந்த சட்டத்தை பற்றும் தோங்கி நடக்க மாட்டீங்க. சட்டம் ஒன்றுக்கும் உதவாது. சட்டம் ஒன்றுக்கும் உதவாது. ஒன்றும் செய்ய முடியாது. பலிகளை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். மாறாக ஆண்டவர் மேற்கொண்ட அன்பு, மக்கள் மீது கொண்ட அன்பு, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சிரு. என்ன நடந்தாலும் ஏசப்பா போக மாட்டான், அந்த நம்பிக்கை வச்சிரு. அது போதும் ஐயா. சகோதரர்களே, கடவுள் நமக்கு இன்று தியானிக்க கொடுத்த வார்த்தை இதுதான். நான் பலிகளை அல்ல, வெற்று சடங்கு ஆச்சாரங்களை நான் விரும்பவில்லை. மாறாக நீங்கள் அன்பு கொண்டிருங்கள், என்னை முழுவதுமாக நம்பி இருங்கள். உங்கள் உள்ளம் நல்லதை சொல்லட்டும், நல்லதை செய்யட்டும். எப்படிங்க? நல்லதை சொல்லட்டும், நல்லதை செய்யட்டும் உங்கள் மனசு. இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் சகோதரர்களே. எனவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தரும் செய்தி, வெற்று சடங்கு எனக்கு தேவை கிடையாது. எனக்கு எது வேணும்? எனக்கு நல்ல உள்ளமே எனக்கு தேவை. இன்றைக்கான திருப்பாடல் பாருங்க. இன்னைக்கு என்ன வசனம் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூ உலகு நிலை உறுதியாக நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறது, அது அசைவுறாது. இந்த உலகத்துக்கான தலைவர் ஆண்டவர், இந்த உலகத்தை ஆளுகிறவர் என்னுடைய என்னுடைய ஏசப்பா. அவரால் இந்த உலகம் நினைச்சிருக்குது. இந்த நம்பிக்கை நமக்கு இருந்த போதும். இந்த நம்பிக்கை நமக்கு பவுல் சொன்னார் இல்லையா, ஆண்டவர் மீது கொண்ட விசுவாசம் அன்பின் காரியங்கள், இவை இரண்டையும் தவிர கடவுளுக்கு உகந்த எதுவுமே கிடையாது. ஆண்டவரை நம்பு, அவரை வார்த்தைப்படி நட, அன்பு காரியங்களை செய்யி, பகிர்ந்து வாழு, உன்னுடைய உள்ளம் நல்லதையே செய்யட்டும், நல்லதையே சொல்லட்டும். இதுதான் ஆண்டவர் உகந்த வாழ்க்கை. சகோதரர்களே, இவ்வாறு வாழ்ந்தால் நாம் தான் உண்மையாகவே கடவுளுடைய பிள்ளைகள். நன்றி. நாளை சந்திப்போம்.